போல பத்திரிகையாளர் நல வாரிய பெயரளவுக்கு செயல்படி அதில் அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்க்க வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கிறீங்க. அதையும் பத்திரிகையாளர் என்பது ஒரு நாட்டினுடைய தூண். ஆனால் எங்களுக்கு தான் சரியாக போட மாட்டேங்கிறீங்க, முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா, அழகாக பேசினார். அவர் மனசில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குமரெல்லாம் வெளியே கொட்டிட்டார். அதையெல்லாம் நீங்கள் போடுங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இதில் இருக்கிற இடபாடுகள், தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள குமரலாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் தயவு செய்து போடுங்க. ஏன்னா எங்களுக்காக போட வேண்டாம், அவர்களுக்காக போடுங்க. நாட்டு மக்களுக்கு தான் அரசாங்கம். ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சேவை செய்வதற்கு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்துறதுல ஆட்சி வந்த பிறகு அவளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாவது தீர்க்க வேணும். அதுவும் இல்லை, பிரச்சனை உருவாக்குகின்ற அரசாங்கம் தான் இருக்குது. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாங்கமா இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நான் சொல்லல. நான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க அருமை சகோதரர்கள் பத்திரிகை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்த முடியும், வேற எதிலுமே வெளிப்படுத்த முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது பத்திரிகையாளர்களுக்கு 130 பேர்களுக்கு சலுகை விலையில மனைப்பட்டா வழங்கப்பட்டதாக சொன்னாங்க. இன்னும் பல பேர், இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு, அந்த தகுதியான பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு மனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள், மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள். இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வேணும் என்று கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களையும் கவனிக்கும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் செய்தி வெளியிட்டாலும், எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம். அதனால உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம். அதே போல உண்மை செய்தி போட்டால் போதும். எங்களுக்கு ஒன்றும் வந்து பொய் செய்தி வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதிமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் வந்து எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை.